புரோக்கர் சொல்றாரு சேரன் கிட்ட, பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல. ஆமா. உங்களுக்கு சேரா உன்னைய ரொம்ப பிடிச்சு போயிருச்சான். அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேன்னா அடுத்து கல்யாணம் தான். புரோக்கர் சொல்லிட்டு போயிடுறாங்க. நடேசன் சொல்றாரு, இந்த வீட்டை யாருக்கு பிடிக்கும் இப்படி இருந்துச்சுன்னா? இந்த வீட்டை பார்த்தா எவனும் பொண்ணே கொடுக்க மாட்டான். ஃபீல் பண்ணி நடேசன் பேசிட்டு போயிடுறாங்க. சேரன் அப்பா ஃபீல் பண்றத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. தம்பி கிட்ட சொல்றாரு, இந்த வீட்டை லைட்டா பூசிட்டு பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆளையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க வீடை பூசுறதுக்கு. நடேசனோட அண்ணனும் அவங்க ஒய்ஃபும் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப வீட பூசிக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு கோபம் வருது. கோர்ட்ல நாங்க கேஸ போட்டு வச்சிருக்கோம், நீங்க எப்படிரா எங்களை கேட்காம வீட்டை பூசுவீங்கன்னு நடேசனோட அண்ணன் கேக்குறாரு. சேரன் சொல்றாரு, இங்க ஒரு கலாட்டாவும் பண்ணிடாதீங்க, நாங்க வீட்டை பூசவே இல்லை, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு நடேசனோட அண்ணன் கிட்ட சொல்றாரு சேரன். இத கேள்விப்பட்ட நடேசன் ஃபுல்லா குடிச்சிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு வர்றாரு. நடேசன் கத்துறப்ப அவங்க அண்ணன் கேட்டுக்குள்ள நின்னுகிட்டு கேக்குறாரு. அப்ப நடேசன் சொல்றாரு, அந்த வீடு எனக்கும் தான் சொந்தம் அப்படின்னு தான் உயிரே எழுதி வச்சிருக்காங்க. என் பிள்ளைங்க பெயிண்ட் அடிச்சா என்ன, பூசினா என்ன, உங்களுக்கு என்னையா வலிக்குது? நடேசன் ஒரு கட்டைய எடுத்துட்டு வந்து உன் மண்டைய உடைக்காம விடமாட்டேயான்னு கேட்ட காலை வச்சு எத்துறாரு. இத பார்த்த நடேசனோட அண்ணனும் ஒய்ஃபும் தப்பிச்சு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. நடேசன் கேட்டை திறந்துகிட்டு வர்றாரு. என் பசங்க ஒன்னும் அனாதைய கிடையவே கிடையாது, இப்ப நான் இருக்கேன், என்ன மீறி தாண்டா நீ அந்த வீட்டுக்குள்ள வரணும். கதவுக்கு வெளியே நின்னுக்கிட்டு நடேசன் இத பேசுறாரு. நாளை சந்திப்போம்.